வணக்கம் நண்பர்களே. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் பற்றி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லோக்கல் வேரியபிள், இன்னொன்று வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள், இன்னொன்று வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். அப்படின்னா என்ன, ஸ்டாட்டிக்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே இருக்கிற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே கிளாஸ் எழுதியிருக்கேன். இப்போ வந்து கிளாஸ் நேம் மட்டும் மாற்றிருக்கேன், டிபார்ட்மெண்ட் அப்படின்னு மாற்றிருக்கிறேன். ஸோ அதே பழைய மெத்தட் தான், ஸ்டோர் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த இது ரிமூவ் பண்ணாமல் இருக்குது. ஸோ இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மெயின் மெத்தட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது, சரிதானே. ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ லோக்கல் வேரியபிள்னா என்ன அப்படின்னா, ஸோ லோக்கலில் அப்படின்னாவே கொஞ்சம் லோக்கலாக இருக்கக்கூடியவங்க, ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்குள்ளே இருக்கிறவங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கிறவங்க இன்னொருத்தவங்களுக்கு தெரியுமானா தெரியாமல் வச்சுக்கிறது, அது தெரியாது அப்படிங்கிறது தான். ஸோ அதாவது என்ன லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இன்டிஜர் இந்த இதுக்கு முன்னாடி ஏஜ்னு ஒன்று இருந்தது. ஸோ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24 அப்படிங்கிறது நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து என்னென்னா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதை கிளிக் பண்ணோம்னா இதோட ஸ்கோப், அதாவது இதோட லைஃப் டைம் எங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேஸ் ஓப்பன் பண்ணுறது வந்து க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், அதாவது இதுக்குள்ளே தான் அதோட வாழ்நாள், அதோட லைஃப் டைமே அது மட்டும்தான். ஸோ இந்த ஏரியாவில், அதாவது டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே போயிட்டு நான் அது வந்து அந்த வேல்யூ, அதாவது ஏஜ் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒன்ஸ் அகெயின் செக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ println ஏஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஏஜ் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இன்டிஜர் அப்படிங்கிறது ஸ்டோர் அப்படிங்கிற ஏரியாவுக்குள்ளே இருக்குது, அதாவது இந்த மெத்தடுக்குள்ளே எழுதியிருக்கிறோம். ஸோ இது வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தடில் எழுதியிருக்கோம், சரி தானே. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸ்டோருங்கிறத கால் பண்ணுறோம். ஸ்டோருங்கிறத கால் பண்ணால் தான் என்னாகும், வேல்யூ வந்து இனிஷியலைஸ் ஆகும். டிஸ்பிளே அப்படிங்கிறதுல கால் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா, அந்த வேல்யூ வந்து நமக்கு என்ன ஆகும், இருக்கிறது வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஸோ டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸு. ஸோ இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு நியூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்படி கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஸோ பழைய மாதிரி நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட்டு டாட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன். ஸோ ஸ்டோர் பண்ணியாச்சு. நவ் இந்த ஆப்ஜெக்ட் டாட் நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடை நான் வந்து கால் பண்ண போகிறேன். ஸோ டிஸ்பிளே, சரி தானே. ஸோ இது வந்து நம்மளுடைய பழைய இது ப்ரொசீஜர். இப்போ நம்ம ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஜாவா சி டிபார்ட்மெண்ட் டாட் ஜாவா அப்படிங்கிற நேமில் வந்து கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணால் என்ன ஆகுது, கே நாட் ஃபைண்ட் சிம்பிள் ஏஜ் அப்படின்னு சொல்லி காமிக்குது, பார்த்தீங்களா. ஸோ அந்த ஏஜ் அப்படிங்கிற சிம்பிள் வந்து எனக்கு தெரியலை அப்படிங்கிறது, அதாவது என்னென்னா நான் இந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறேன், உண்மையிலேயே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அந்த வேல்யூ அசைன் ஆகிருக்கா அப்படிங்கிறது அசைன் ஆகலை. ஏன் அசைன் ஆகலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வந்து ஒரு லோக்கல் வேரியபிள், இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள் கிடையாது. ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள்னு நான் எப்படி சொல்கிறது, ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள்னா இங்கே இருக்கக்கூடிய இன்டிஜரை ரிமூவ் பண்ணி நம்ம இதுக்கு முன்னாடி போட்டோம் அல்லவா, அதை தான் இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அது வந்து என்ன பண்ணணும், சிம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய இன்டிஜர் நான் வேணால் கமெண்ட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே எழுதிடுறேன், இதுதான் ஆப்ஜெக்ட். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம கால் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆப்ஜெக்ட் இன்டிஜர் ஏஜ்னு சொல்லிவிட்டு இப்போ நான் கால் பண்ணுறேன், ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 24. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுறேன், கம்பைல் ஆகிருக்கு. ஜாவா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நான் ரன் பண்ணுறேன். இப்போ வந்து 24ங்கிறது வந்திருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. ஏன், இது ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள், இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள், இதுக்கு முன்னாடி நம்ம எழுதுனது லோக்கல் வேரியபிள். அப்போ லோக்கல் வேரியபிள் எங்கே மட்டும் தெரியும், அந்த ஏரியாவுக்குள்ளே மட்டும்தான் தெரியும், வேறு எங்கேயும் நமக்கு என்ன ஆகுது தெரியாது. ஸோ அதோட லைஃப் டைம் இதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ அப்போ வந்து நான் இந்த ஆப்ஜெக்டை வச்சு தான் நான் வந்து இந்த டீட்டெயிலே எடுக்கிறேன். அப்போ அது வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிளாக இருந்தால் தான் என்ன ஆகும், நமக்கு வந்து என்ன ஆகும், வியூ பண்ணி காமிக்கும். சரி, ஓகே, உள்ளேயே நம்ம வியூ பண்ண முடியுமானா ஆப்ஜெக்ட் வச்சு வியூ பண்ணலாம். எப்படி வியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணிடுறேன், இந்த இன்ஸ்டான்ஸ் வேரியபிளை கமெண்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து நமக்கு வந்து லோக்கல் வேரியபிளாகவே இருக்கட்டும். ஸோ லோக்கல் வேரியபிள் ஏஜ் வந்து 24 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதை கட் பண்ணிவிட்டு அதே ஏரியாக்குள்ளேயே நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். அதே ஏரியாக்குள்ளே அந்த ஏஜில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ இப்படி நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் கம்பைல் பண்ணுவோம், இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ ரன் ஆகுது. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இப்போ இந்த வேரியபிள் ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள் கிடையாது, இதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கான மெத்தட். அந்த மெத்தடுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம அந்த வேரியபிளை நம்ம போட்டிருக்கிறதுனால நமக்கு அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் நம்ம வந்து நேரடியாக நம்ம என்ன பண்ணல, இந்த இன்டிஜர் ஏஜ்னு சொல்லலை, ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான மெத்தட் தானே. ஸோ ஒருவேளை இது ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள்னு சொல்லிட்டா நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணால் வரணும் அல்லவா, அது வராது. ஸோ அதில் வந்து என்னன்னா லோக்கல் வேரியபிள் அந்த ஸ்கோப்போட முடிஞ்சு போயிடும். நம்ம இங்கே சொல்கிறது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி எழுதுனா இது வந்து லோக்கல் வேரியபிள், இந்த
இந்த மாதிரி. ஸோ மேலேயே நம்ம எழுதிட்டோம்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டியாக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். சரி, இன்னும் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிற ஒரு, அது என்ன ஸ்டாட்டிக் வேரியபிள்? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அல்லவா? ஸோ ஆப்ஜெக்டே இல்லாமல் வந்து நம்மளால் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ஜெக்டே இல்லாமல் இந்த மெத்தடை நம்மளால் கால் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியுமா? ஏன் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வேணுமா? இந்த மெத்தடெல்லாம் ஆப்ஜெக்ட் எதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்களா என்ன? ஆப்ஜெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை. பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் அதை யாரோ ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்கல்லவா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் எப்படி அதை கால் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புதுசாக இந்த இடத்துல ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிடுவோம். ஸ்டாட்டிக்ங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்டாட்டிக் வாய்ட் ஸ்டோர், ஸ்டாட்டிக் வாய்ட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லக்கூடிய 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நான் இதையும் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் கமெண்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு வேரியபிள் எழுதுறேன். என்ன வேரியபிள் எழுதுறேன் நம்ம பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் நேம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் அசைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் நேம் வந்து மேபி இசிஇ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட நேம் வந்து நான் வந்து ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங், அதோட டேட்டா டைப் கொடுத்துருவோம். ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு இசிஇ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஓகே ஃபைன், சரிப்பா. ஸோ இதை வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங் நேம் இஸ் ஈக்குவல் டு இசிஇன்னு இருக்குது. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டே இல்லாமல் இந்த நேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து 1 செகண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், சிஸ்டம், இதை வேணால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே நான் நேமில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ண பார்க்க போகிறேன். சரி தானே? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு நேரடியாக நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? இல்லைனா ஸ்டோர் அப்படிங்கிற மெத்தட்லேயே நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு தடவை நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துக்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நேரடியாக டிஸ்பிளே அப்படிங்கிறத கொடுத்து நான் வந்து கால் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா ஆப்ஜெக்ட் எதுவுமே யூஸ் பண்ணலை. யூஸ் பண்ணாமே நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகும்போதே எரர் இல்லைன்னா ஓகே ஃபைன். நான் இப்போ என்ன பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். ரன் பண்ணால் இசிஇ அப்படிங்கிற வேல்யூ வந்துருக்குது பாருங்கள். ஸோ இதே வேலையை நான் அதாவது கால் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆப்ஜெக்டே இல்லாமல் நான் கால் பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை ரிமூவ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், கால் ஆகாது. அது வந்து ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 செகண்ட் இங்கே வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணால் என்ன ஆகும், எரர் வரும். நான் ஸ்டாட்டிக் மெத்தட் டிஸ்பிளே அப்படிங்கிறது நமக்கு வந்து காமிக்கும். ஸோ நான் ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து ஆப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு வேரியபிளை வந்து நம்ம போட்டுக்கிறோம். சரி, ஓகே. இந்த ஸ்டாட்டிக் வேரியபிளை அதாவது என்ன சொல்கிறேன், ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் நம்மளால் கால் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வாய்டு டிஸ்பிளே அப்படின்னு இருக்குது. ஆனால் வேரியபிள் என்ன வச்சுருக்கிறேன், ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மெத்தட் வந்து நான் ஸ்டாட்டிக்னு போடலை. அப்போ ஸ்டாட்டிக்னு போடலைன்னா நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு ஆப்ஜெக்ட் வேணும், ஸ்டாட்டிக் நம்ம போடலை, டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த பர்டிகுலர், ஏன்னா இது வந்து ஆப்ஜெக்டோட மெத்தட் தானே. ஸோ இது வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வேலை வாங்குறதுக்கான மெத்தட். அது வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது இல்லை. இது வந்து யூஸ்வலாக இருக்கிறது தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இருக்கிற ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸ்டாட்டிக்ங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு நேரடியாக அந்த டிஸ்பிளே அப்படிங்கிற மெத்தடில் நமக்கு வந்து கம்பைல் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போ 1 செகண்ட் கம்பைல் பண்ணுறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஸ்டாட்டிக் வேரியபிளை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து டிஸ்பிளே அப்படிங்கிறதுல 1 மினிட் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு இசிஇ. ஸோ 1 செகண்ட் கம்பைல் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் இசிஇ அப்படிங்கிறது வந்திருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தட், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டியில் யூஸ் பண்ணிக்கிறேன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாட்டிக் இப்போ நமக்கு வந்து அவுட்புட் வருது. நல்லா இதை பார்த்துக்கோங்க. இதில் வந்து அவுட்புட் வருது, ஸ்டாட்டிக்குங்கிற வார்த்தை போட்டிருக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றையும் கவனிச்சிக்கிட்டே வாங்க, ஏன்னா ஃபைனலாக இதை வந்து நம்ம கன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸ்டாட்டிக்குங்கிற ஒரு கீவேர்டை போட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஸ்டாட்டிக் மெத்தடில் நான் கொடுத்தா எனக்கு வந்து அவுட்புட் வருது. சரி, ஓகே. இந்த இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணால் என்ன அர்த்தம், ஸ்டாட்டிக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள், அதுக்கு இன்னொரு நேம் என்னது, இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். சரி, ஓகே. இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள் நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் மெத்தட் நேமை வந்து ஸ்டாட்டிக்னு மாற்றிட்டேன். நான் வந்து ஆப்ஜெக்ட்டுக்கான அதாவது இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் அசைன் பண்ணி வச்சுட்டேன். மெத்தடை என்னன்னு சொல்லிட்டேன், ஸ்டாட்டிக் வேரியபிள்னு சொல்லிட்டேன். சரி, ஓகே.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக்னு சொல்லிட்டு நமக்கு என்ன அர்த்தம், நேரடியாகவே கால் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஆப்ஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறது இந்த பழைய இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்பிளே அப்படிங்கிறதுல கால் பண்ணதே நல்லாவே தெரிஞ்சது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் 1 செகண்ட் கம்பைல் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், கம்பைல் பண்ணோன்னா நமக்கு ஒரு எரர் வருது. என்ன வருது, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் கேனாட் பி ரெஃபரன்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்குது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணுறீங்க, ஓகே, ஆப்ஜெக்டே இல்லாமல் கால் பண்ணுறீங்க, எது இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் மாதிரி கால் பண்ணுறீங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள், ஆப்ஜெக்ட் அதாவது ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த மெமரியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிளை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆப்ஜெக்டோட துணை இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த எரர் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இதில் 2 விதமான வேரியபிள் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள், இது வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். ஸோ இங்கே நம்ம எழுதுறதுக்கு பேர் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். ஸோ இன்னொன்று நம்ம மாற்றி எழுதணும்னா ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் இமெயில் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டேன். இமெயில் இஸ் ஈக்குவல் டு raja@gmail.com அப்படின்னு நம்ம கொடுப்போம், @gmail.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள், ஸ்டாட்டிக் ஸ்ட்ரிங்கு raja@gmail.com, இது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இந்த வேரியபிளை உங்களால் எங்கே கால் பண்ண முடியும், ஒன்லி ஸ்டாட்டிக் மெத்தடால் மட்டும்தான் கால் பண்ண முடியும், வேறு எங்கேயும் உங்களால் என்ன பண்ண முடியாது, கால் பண்ண முடியாது. இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள். அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கான வேரியபிள் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணாத மெத்தடில் மட்டும்தான் உங்களால் அதை கால் பண்ண முடியும். சரி, ஓகே, எதுக்காக இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்டோட உதவி இல்லாமல் நீங்கள் வந்து சில வேலைகளை பண்ணணும். ஒரு கிளாஸில் இருக்கக்கூடியது இன்னொரு இன்ஹெரிடன்ஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வருது. அங்கே இருக்கக்கூடிய வேரியபிளையோ நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணணும், அந்த மெத்தடை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து இன்னும் ஒரு உறுப்பினர் தேவைப்படுவார், அங்கே ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறவர் தேவைப்படுவார். அந்த ஆப்ஜெக்ட் இருந்தால் தான் வந்து அந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எனக்கு என்ன மெமரி வைஸ் அதிகமாகும். இப்போ இந்த ஆப்ஜெக்டோட உதவியே இல்லாமல் ஒரு வேலையை நம்ம பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற பிளாக்குக்குள்ள நீங்கள் வந்து உங்களால் என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் ஸ்டாட்டிக் வேரியபிளை ஆப்ஜெக்ட்டுக்கான மெத்தட், அதாவது ஸ்டாட்டிக் இல்லாத மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கால் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஜெக்ட் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லாமல் நம்ம என்ன பண்ண வேண்டியது, கால் பண்ணுறதுக்காகவும் வெவ்வேறு கிளாஸில் ஆப்ஜெக்ட் இல்லாமல், அதாவது அந்த கிளாஸ் நேமை வச்சு கால் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே வந்து நேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா ஸ்டாட்டிக் டிபார்ட்மெண்ட் நேம் அப்படிங்கிறது ஒன்று வச்சுருக்கிறேன். ஸோ இந்த நேமை நான் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா system.out.println கிளாஸோட நேம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா டிபார்ட்மெண்ட் தான் கிளாஸோட நேம். ஸோ டிபார்ட்மெண்ட் டாட் என்ன நேம் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, ஸ்டாட்டிக்கில் இமெயில் அப்படிங்கிறது நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த கிளாஸ் நேமை வச்சு நீங்கள் ஆப்ஜெக்டே இல்லாமல் வேலையை வாங்குகிற சுச்சுவேஷனில் ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 செகண்ட் கம்பைல் பண்ணுவோம். ஓகே, பிரிண்ட் நேம் அப்படிங்கிறது எந்த இடத்துல எரர் வந்திருக்கு, அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அது ஏன் அங்கே அப்படி எரர் வந்திருக்கு, ஸ்டாட்டிக் கீவேர்டு, ஏன்னா இது வந்து நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு மாற்றினா தான் அந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே நம்மளால் என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். ஸோ 1 செகண்ட் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் ஆகிருக்கு, ரன் பண்ணுவோம். நமக்கு வந்து அவுட்புட் வரும் raja@gmail.com அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகும். ஸோ அந்த ஜிமெயில் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன ஆகும், டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். இந்த ஜிமெயில் அப்படிங்கிறத நான் எப்படி கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப்ஜெக்டோட உதவி இல்லாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற நேமை வச்சே நம்ம என்ன வந்து கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, உங்களுடைய அட்வான்ஸ் ஜாவா அந்த சுச்சுவேஷன்லாம் சில இடங்களில் நமக்கு என்ன ஆகும்னா, அங்கே வந்து ஆப்ஜெக்டே இல்லாமல் அந்த கிளாஸ் நேம் வச்சு அந்த வேலையை மெத்தடை கால் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ வாங்குறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. இன்னும் ஒன்று பொதுவாக அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காமனாக எல்லா ஆப்ஜெக்டாலையும் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அதாவது ஒரு குளோபல் வேரியபிள் மாதிரி இந்த ஜாவா ப்ரோக்ராமிங்கில் பயன்படுத்துவாங்க. நமக்கு வந்து குளோபல் அப்படிங்கிற கீவேர்டு இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா எல்லா ஆப்ஜெக்ட்டும் காமனாக எடுத்துக்கிற மாதிரி அது வந்து ஈஸி. ஏன்னா ஈஸி அப்படிங்கிறது வந்து ஒரு காமனான வார்த்தை மாதிரி இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட் கீழே நிறைய பேர் இருப்பாங்க, ராஜா, அன்பு, கமல், இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாருக்குமே டிபார்ட்மெண்ட் நேம் வந்து காமனாக இருக்கும்.
இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஸ்டாட்டிக் வேரியபிளை வந்து சிம்பிளாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிளாஸ் லெவல் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிளாஸ் லெவல் வேரியபிள் அதாவது எல்லா எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் வந்து காமனாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி காமனாக இருக்கிற மாதிரி ஒரு வேரியபிளை அசைன் பண்ணோன்னா அது வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். அந்த ஸ்டாட்டிக் வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஜெக்டோட உதவி இல்லாமலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டாட்டிக்கில் நீங்கள் ஏதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிங்கனாலும் கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து 3 டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஒன்று லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு உள்ளே மட்டும் யூஸ் பண்ணுறது. இன்னொன்று இன்ஸ்டான்ஸ் வேரியபிள். இன்ஸ்டான்ஸ் வேரியபிள் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிக் கீவேர்டு இல்லாமல் எழுதுறது. அதை கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஸ்டாட்டிக் மெத்தடை வச்சு கால் பண்ணவே முடியாது, ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணலாம். இன்னொன்று ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது காமனாக குளோபலாக இருக்கிறது. அதை நீங்கள் ஆப்ஜெக்ட் வச்சும் கால் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் இல்லாமலும் கால் பண்ணலாம். அது வந்து இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது எல்லா காமனாக இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமான ஒரு குளோபலான இருக்கக்கூடிய ஒரு வேரியபிளாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 3 வகையான வேரியபிளை வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் அடுத்து வந்து இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் போகுது. நீங்கள் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த வாய்ட் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து டேட்டா ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா பின்னாடி பேசிக் கால்குலேட்டர் அப்படின்னு ஸ்மால் ஒரு அப்ளிகேஷன் பண்ணி அதில் ரிட்டர்ன் பண்ணி நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் வாய்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்டாட்டிக் வாய்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ஸ் இந்த மாதிரியான நிறையா கான்செப்ட் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நன்றி நண்பர்களே.